இந்த படத்தில் நிலத்திய பகுதியின் பரப்பளவு காண்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து எங்களுக்கு 2 விதமான பரப்பளவு தேவை. நிலத்திய பகுதி வந்து இது நிலத்திய பகுதி. இந்த மொத்த பரப்பளவில் நிலத்திய பகுதியின் பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு 2 விடயம் தேவை. ஒன்று சரிவக பரப்பளவு, மற்றது வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவும் என்னென்னு தெரியணும், சரிவகத்தின் பரப்பளவும் தெரியணும். இந்த மொத்த பகுதியில் நிலத்திய இந்த பகுதியின் பரப்பளவு காண்றதுக்கு 2 பரப்பளவும் தெரியணும். தெரிஞ்சால் தான் காணலாம். அது ஏன் தெரியணும்னு சொல்கிறோம்னா, நிலற்றப்பட்ட பகுதியின் காண்றதுக்கு எங்களுக்கு இது ஒரு சரிவகமாக இருக்குது. இது ஒரு சரிவகமாக இருக்குது. அதில் இந்த வட்ட பகுதியை வெட்டி அகற்றி விட்டு கிடக்கு. அகற்றினாத்தான் இந்த நிலற்றப்பட்ட பகுதி வரும். நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்றதுக்கு சரிவக பரப்பளவு இவ்வளவு, அதில் வட்டத்தின் வெட்டி அகற்றப்பட்டிருக்கு. அதாவது சரிவகத்திலிருந்து நாங்கள் வட்டத்தின் அரை வட்டத்தின் கழிக்கணும், பரப்பளவு கழிக்கணும். சரிவக பரப்பளவிலிருந்து அரைவட்ட பரப்பளவு கழித்து விட்டோம்னா மிகுதியாக நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு வரும். இது சரிவகம், இது அரைவட்டம். அப்போ சரிவகத்தின் பரப்பளவு வந்து அரைவட்டத்தின் பரப்பளவு கட்டினா நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு வரும். அதுக்கு எங்களுக்கு சரிவகத்தின் பரப்பளவுக்கு உரிய சமன்பாடு தேவை. சரிவகத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு வந்து பை ஆர் வர்க்கம். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து அரை வட்டம். இங்கே இருக்கிறது வந்து அரை வட்டம். சரிவக பரப்பளவிலிருந்து அரை வட்ட பரப்பளவு கழிக்கப்புறம் முழு வட்டம் என்ற பையார் வர்க்கம். அரை வட்டம் இருக்கக்கூடிய அதை அரையால் பிரிக்கி விட்டா சரி. இப்போ ரெண்டுலேயுமே அரை இருக்குது. அரை தர சமாந்தர பக்கம், சரிவகத்தில் சமாந்தர பக்கம்ன்றது இந்த பக்கம் மேலே இருக்கிறதும் அதுக்கு சமாந்தரமாக கீழே இருக்கிறது தான் சமாந்தர பக்கம். இந்த பக்கம் இந்த பக்கம் எடுக்க முடியாது என்ற 2 சமாந்தரம் இல்லை. சமாந்தரம்டா தெரியும், இப்படி சமாந்தரமாக போய் கொண்டிருக்க சமாந்தரம் ஒரு இடத்தையும் சந்திக்காது. ஆனால் இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு இடத்த சந்திக்கும், கீழே நீட்டினோட சந்திக்கும். இது 2 தான் சமாந்தர பக்கம். அப்போ சமாந்தர பக்கம் 16 14. இப்போ 2ஐயும் கூட்டணும். 16 சக 14. சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். சமாந்தர பக்கத்துக்கு செங்குத்தா உள்ள உயரம். செங்குத்துயரம் வந்து 14. 14ன்றது செங்குத்து உயரம். அப்போ செங்குத்துயரம் வந்து 14 கழித்தல் அரை பைக்கு பதிலாக தெரியும் 22/7 தர ஆறுக்கு பதிலாக வட்டத்தின் ஆரை. ஆரண்டா வட்டத்தின் ஆரை. இது அரை வட்டம். வட்டத்தின் ஆரை காணணும். விட்டம் வந்து மொத்தமாக 14. விட்டம் வந்து 14. ஆரை என்றது விட்டத்தின் அரைவாசி. இப்போ 14 அரைவாசி 7 சென்டிமீட்டர். 14 அரைவாசி 7 சென்டிமீட்டர். அப்போ பை ஆர் வர்க்கம் என்றபடியாக இன்னொரு 7 வரும். 7 தர 7 ஆர் வர்க்கம் என்றபடியாக. இப்போ இதை சுருக்கி கொடுத்தா விட எங்களுக்கு வந்துடும். அரையையும் 14ஐயும் சுருக்கினா 7, 16ஐயும் 14ஐயும் கூட்டினா 30 தர 7 இங்கே வருது. கழித்தல் அரை. அரை அதை சுருக்கலை நாங்கள். அரையையும் 22ஐயும் சுருக்கினா 11. 7ஐயும் 7ஐயும் சுருக்கினா 11 தர 7. 11 தர 7. இப்போ இதை பெருக்கணும்டா 7 3 21 ஒரு 0 கழித்தல் 77. அல்லது 7 பொதுவாக எடுத்துட்டு கழித்து போட்டு 7ஆல் பெருக்கலாம். இப்போ இதை கழிச்சோம்டா 210லேருந்து 77 கழிக்கணும். 210லேருந்து 77 கழிச்சோம்டா 3 3 1. அப்போ 133 அலகு முக்கியம். முதல் அலகு போராட்டிக்கும் கடைசி விடைக்கு அலகு போடணும். சென்டிமீட்டரில் தந்திருக்கபடியா பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். அப்போ நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து 133 சென்டிமீட்டர் வர்க்கம். 133 சென்டிமீட்டர் வர்க்கம். சரிவகம் இருக்கிறபடியா சரிவகத்தின் பரப்பளவு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவும் தெரியும்.
நிலட்ட பகுதியில் வந்து நிலத்தின பகுதி வந்து இந்த துண்டு தான் நிலட்டி இருக்குது. இந்த பகுதியின் பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு தேவையானது சரிவக பரப்பளவு. இந்த சரிவகத்தின் பரப்பளவு தேவை. அதில் ஒரு வட்டத்தின் துண்டை வெட்டி அகற்றி இருக்குது. அப்போ நிலட்டிய பகுதி காண்றதுக்கு சரிவக பரப்புலேருந்து அரை வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும். இந்த ரெண்டு பரப்பளவையும் கழிச்சா எங்களுக்கு நிலட்டிய பகுதியின் பரப்பளவு வரும். நிலட்டிய பகுதியின் பரப்பளவு வரும். அதுக்கு சரிவகத்தின் பரப்பளவு பார்த்து நாங்கள் அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்தீரம் கழிக்கோணும் வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம், அரை வட்டம் என்றபடியே அரை பையார் வர்க்கம். அதை பிரதியிட்டு சுருக்கினா சரி. இதை பிரதியிட்டு சுருக்கினா எங்களுக்கு விட வந்து 133 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வருகிறது. இதே மாதிரி பரப்பளவு சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. அது வேணும்னா தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுபோல் வேறு பதிவுகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம். எது சம்பந்தமான காணொலி வேணுமென்று கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.